பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் 12வது வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் நேசிக்கிற, நாம் நம்புகிற அநேகருக்கு நம்மை குறித்த நினைவிருக்கிறதா என்றால், ஒருவேளை அவர்கள் எப்போதாவது நம்மை குறித்து நினைக்கலாம், அல்லது சிலர் மறந்தும் போயிருக்கலாம். ஆனால் நம்மை குறித்து நினைக்கிற ஒரு தெய்வம், நம்மை மறவாத ஒரு தெய்வம் ஒருவர் உண்டானால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். ஆம், அவர் நம்மை நினைக்கிறவர், நம்முடைய நினைவுகளையும் தூரத்திலிருந்து அறிகிறவரும் கூட. அநேக நேரத்திலே நாம் தேவன் என்னை மறந்தாரோ, தேவன் என்னை கைவிட்டாரோ, என்னுடைய ஜெபங்களுக்கு பதில்கள் தாமதிக்கிறதே என்றெல்லாம் நாம் குழம்பி போய் காணப்படுகிறோம் அல்லவா? இல்லை எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். 40வது சங்கீதம் 17வது வசனத்திலே நாம் எப்படி வாசிக்கிறோம்? நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லி இருக்கிறார். அப்படி போலவே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அதற்காக நாம் இந்த நாளிலே நன்றி செலுத்தி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் நீர் எங்களை நினைத்திருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். தகப்பனே, இந்த உலகத்திலே நாங்கள் நேசிக்கிற, நம்புகிற அநேகர் எங்களை மறந்து போயிருந்தாலும் எங்களை நினைக்கிற ஒரு தேவன் நீர் எங்களுக்கு இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு எங்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. தகப்பனே, நாங்கள் சிறுமையும் எளிமையுமானவர்களாக இருந்தாலும் நீர் எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை நினைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை மறவாத ஒரு தேவன், எங்களை குறித்து ஆண்டவரே நினைவில் வைத்திருக்கிற ஒரு நல்ல தேவன் நீர் எங்களுக்கு இருக்கிறீர். உம்மை தெய்வமாக கொண்டிருப்பது எங்களுடைய மிகப்பெரிய பாக்கியம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த பாக்கியத்தை எண்ணி நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மிலே சந்தோஷப்படுகிறதற்கும் உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்கிறதற்கும் கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.